வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெவில் கேமர் யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிக் கிரிக்கெட் ப்ரீமியர் லீக் தான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவே 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். ஸோ லேட்டாக கட் ஆகிடுச்சு ரெக்கார்டு. அதனால் எக்ஸ்ட்ரா ரெக்கார்டர் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு சில ப்ரீமியம் காசு கொடுத்து ப்ரோ அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ ராஜஸ்தான் வச்சு தான் போய் நம்ம ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ செகண்ட் மேட்ச் போகலாம். ஸோ இந்த சீசன் முடிகிற வரைக்குமே நம்ம இதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். எத்தனை மேட்ச் இருக்குன்னு மறந்துட்டேன் இந்த ஒரு சீசனில். ஃபஸ்ட்டு பால் 3 ரன் தட்டி விட்டுருக்கோங்க. ஃபோர் அடிச்சிருக்கோம். 2வது பால் 3வது பால் மறுபடியும் 3 ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 3ல் இருக்கோம். ஒரு 4 அடிக்க முடியுமா? இல்லைங்க, மறுபடியும் 3. இன்னும் 2 பால் தான் இருக்குது. அவுட் ஆகிட்டோம். ஸ்ட்ரைக் ரொட்டேட்டுங்க, நமக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. சுனில் நடையன் வந்திருக்காரு. எங்கப்பா ஈஸியான பால், ஆனால் டார்கெட் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. 180ங்க டார்கெட்டு. 10 ஓவரில் அடிக்கணுமாங்க. ஐயோ, அவசரப்பட்ட ஷாட் போய் தேவலாம். 3 ரன்ஸ் 4ங்க, முதல் 4. அவரோட ஓவரில் முதல் 4 அடித்தோம். இப்போ 2. மறுபடியும் ஒரு 2 ரன்கள். பிறந்து அதிரடியாக ஆட ஆரம்பிக்கணும். யார் வந்திருக்கிறது? வெங்கடேஷ் வந்திருக்காரு. மறுபடியும் நல்லா வரப்போ 3. அவசரப்பட்டு டைம் பண்ணிட்டேன், டைமிங் இல்லை. மறுபடியும் எஸ், நம்மள்ட்ட ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. 6ங்க, முதல் 6. இந்த ஆட்டத்தோட முதல் 6 அடிச்சுக்கணும். மறுபடியும் 3 6 அடிக்கிறோம். 3 கடைசி பால் அவருக்கு. 6 ஸ்ட்ரைக் ரொட்டேட். சுனில் நரேன். எட்டு ரன் அடிக்கணுங்க 5 ஓவரில். ஸ்ட்ரைக் ரொட்டேட் கடைசி பால். ஸ்ட்ரைக் ரொட்டேட் இன்னும் ஒரு பால் தான் இந்த ஓவர் முடிய போகுது. 4ங்க. திரும்பி ஸ்ட்ரைக் ரொட்டேட். 46ல் இருக்கும். ஒரு ½ செஞ்சுரி. போன மேட்ச் தான் செஞ்சுரி அடிக்க முடியல, ஒரு மன வருத்தம். அப்போ இந்த மேட்ச் அப்படியே செஞ்சுரி போட முடிஞ்சா நல்லாயிருக்குங்க. ஐயோ, கையிலே செஞ்சுரிங்களா? செஞ்சுரி கூட அடிக்கணுங்களா? போயிட்டாங்க. இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். லோயர் எம்பியில் சஞ்சு சாம்சன் கிட்ட மெசேஜ் போட்டு கொடுத்துட்டாங்க விக்கெட்டை. சிவன் டெபே விக்கெட்டை போச்சு. ஸோ நம்ம மேட்ச் லாஸிங் கிட்ட வந்துட்டோம்.
மேட்ச் லாஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். இரண்டாவது மேட்ச் ஒரு தோல்வியான மேட்சாக இருக்க போதோ. ஆமாங்க, கைக்குள்ள கேட்ச். மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியுங்க. ஆனால் இவரே நினைக்கலைங்க. நினச்சாலும் ஜெயிக்க வைக்க முடியும். சஞ்சுவால் தான் இல்லை, நான் ஒன்றும் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நான் ஒரு பால் தான் அடிப்பேன். நமக்கு ஏற்ற மாதிரி டெலாக் மாட்டேன். 6ங்க. எஸ், சஞ்சு சாம்சன் நினைச்சார். இன்னும் 2 ஓவர் தானே இருக்குது. நினச்சி என்ன இருக்கிறோம். ஸ்ட்ரைக் ரிப்போர்ட். எஸ், ஸ்ட்ரைக் ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த ஓவர் ஒரு பயங்கரமான ஓவரை போட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமாக ஆடியாங்க இந்த ஓவரில். இந்த மாதிரிலாம் ஆடினோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூணு பாலுமே 2 ரன் தான் அடிச்சுருக்கோம். 4 இப்போ 2 பால் அதிகம் பயங்கரமாக அடுத்த ஓவர் வாய்ப்பு இல்லை. எஸ்ங்க, வாய்ப்பு இல்லைங்க. ஜெயிக்க நம்ம தோக்க போகிறோம் நம்ம. பரவாயில்லங்க, கன்ஃபார்ம் தோக்க போகிறோம். இப்போ சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் ஒரு 5 பால் பார்ப்போம். ஏதாச்சும் 50 வச்சு அடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. 50க்கும் கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 20% 50 போட போகிறோமா? 50 போடுறப்போ நான் ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணி தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கேன். சஞ்சு சாம்சன் எனக்கு வேணாம், 15 காசு வேணும் அப்படின்னு. ஏங்க ஒரு விஷயம் பார்த்தீங்களா, நம்மளும் சஞ்சு சாம்சன் ஒரே ரன். ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் வந்து அடுத்த மேட்ச்லேருந்து 3rd இல்லைனா 2nd ஓப்பனிங்கே இறக்கிடுவோங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் டவுனோ இல்லைனா ஓப்பனிங்கில் இறக்குறோம். சஞ்சு சாம்சனும் ஒரு சிறப்பான ஆட்டம் ஆடியிருக்காரு. 13 பந்துகளில் 4 4 அடிச்சிருக்காரு, 3 6 அடிச்சிருக்காரு. நம்ம வந்து ஒரு 6 மற்றும் 3 4 அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் அதிகமான 6 அடிச்சிருக்கிறது சஞ்சு சாம்சன், அதிகமான 4 அடிச்சிருக்கிறது நம்மளும் பராகும். சரிங்க, இந்த மேட்ச்சில் நம்ம தோல்வி பட்டுட்டோம் 5 ரன் வித்தியாசத்தில். சஞ்சு சாம்சன் வந்து கடைசி பால் நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஆடிருப்பார். ஸோ அதனால் இப்போ சஞ்சு சாம்சனை ஓப்பனிங் போட்டுக்கிறோம். அவ்வளோ சிறந்த ஆட்டம் வெளிப்படுத்தாத காரணத்தினால். ஸோ காசு இருக்குது, இவங்களை வாங்கலாம், பட் தேவையில்லாத வேலை. ஸோ அதனால் பவுலிங்கை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சீசன், இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற காசுபடி ஒரு சீசன் டெவலப் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த 5 சீசன் நம்ம ஜெயிக்கிற வரைக்குமே இதே வீடியோ தான் போடுவோம். நம்ம பெஸ்ட்டு ஒன்றும் கிடையாது, கரண்ட்டு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகேங்க, பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைப்பது உங்கள் டெவில் கேமர். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ உங்களிடம் இந்த விடைப்பெறுவது உங்கள் டெவில் கேமர்.